நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய பட்ஜெட் 2025-26 சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்க்கும் மத்திய பட்ஜெட் இன்று காலை 11 மணிக்கு தாக்கல் செய்யப்படவிருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக நமது நியூஸ் 7 தமிழில் இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அங்குள்ள சமூக ஆர்வலர்கள், பொருளாதார அறிஞர்கள் தங்களுடைய மாவட்டத்திற்கு என்ன தேவை, இந்த பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பது குறித்து அவர்கள் வைத்த கோரிக்கையை நாம் நியூஸ் 7 தமிழில் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் விவசாயத்துறையினர், விவசாயிகள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள், அவர்களின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கின்றது, சிறு குறு தொழில் வர்க்கத்தினர் அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நாம் பதிவு செய்து வந்தோம். அதே போல ரயில்வே துறையில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள், என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பது குறித்தும் நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்தோம். புதுச்சேரி மக்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்தும் நாம் பதிவு செய்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சிறப்பு நேரலையும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்பட இருக்கிற சூழலில் அது குறித்து பல்வேறு அறிஞர்களின், பலதரப்பட்ட நிபுணர்களின் கருத்துக்களை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். பட்ஜெட் தாக்கலின் பொழுது அதையும் நாம் ஒளிபரப்பு செய்யவிருக்கிறோம். அதன் பிறகு பட்ஜெட் குறித்து அரசியல் தலைவர்களின் கருத்துக்கள், அவர்களின் பார்வைகள், பொருளாதார நிபுணர்களின் பார்வைகளையும் நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். தொடர்ச்சியாக நியூஸ் 7 தமிழின் இந்த சிறப்பு நேரலையை நீங்கள் பாருங்கள். முதல் அமர்வில் நம்மோடு பட்டய கணக்காளர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன் மற்றும் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் திருமிகு MSK பாக்கியநாதன் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். பாக்கியநாதன் சார், நீங்க சொல்லுங்க, இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம், விவசாயிகளின் நிலைமை தற்பொழுது எப்படி இருக்கிறது? இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? ஒட்டுமொத்த நாடு விவசாயிகள் சார்பாக சொல்லுங்க சார். இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 140 கோடி கொண்ட மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக இந்திய விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் முதல்ல நியூஸ் 7 தமிழ் நெறியாளர் மற்றும் அனைத்து களப்பணியாளர்களுக்கும், உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழர்களுக்கும், இந்திய விவசாயிகளுக்கும், தமிழக விவசாயிகளுக்கும் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக அரங்கில் இந்தியா மிக பழமையான, தொன்மையான விவசாயிகள் நிறைந்த நாடு. இங்கு இயற்கை வளம் கொட்டி கிடக்குது, மனித வளம் கொட்டி கிடக்குது. இந்தியாவினுடைய 140 கோடி மக்கள் தொகையில் 54% விவசாயத்தை உயிர் மூச்சா, விவசாயம்தான் வாழ்வாதாரமாக, விவசாயம்தான் அவங்களுடைய பொருளாதாரமாக நாங்கள் இந்த இதில் செஞ்சுட்டு வர்றோம். கடந்த ஆண்டுகளில் விவசாயத்துறைக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். குறிப்பாக குறைந்தபட்ச ஆதரவு விலை நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு 45 ரூபாய் தருவார்கள் என்று இந்த நிதிநிலை அறிக்கையிலே எதிர்பார்க்கிறோம். விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு வங்கி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியோர் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வார்கள். அதற்கான ஒரு முன்னோட்டமாக, ஒரு நல்ல அறிவிப்பாக இந்த பட்ஜெட் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே போல் நாங்கள் விளை நிலங்களில் அறுவடை செய்கின்ற எண்ணெய் வித்துக்கள், நெல், கோதுமை, கரும்பு, சிறுதானியங்கள் எல்லாவற்றையும் அரசாங்கம் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யும் என்று அதற்கான சிறப்பு அறிவிப்பு இந்த பட்ஜெட்டிலே வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே போல பருவநிலை மாற்றம், உலகளாவிய பிராந்தியத்தில் பருவநிலை மாற்றம் தொடர்ந்து நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த பருவநிலை மாற்றத்தில் விவசாயிகளை பாதுகாக்க, வேளாண் தொழிலை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைய பட்ஜெட்டிலே எதிர்பார்க்கிறோம். அதே போல விவசாயத்தை வணிக நோக்கிலும் மதிப்பு கூட்டி செயல்படுத்துவதிலும் அதற்கான திட்டங்களை இந்த பட்ஜெட்டிலே எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். மேலும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் உயர்த்துவதற்கு சிறப்பு திட்டங்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். கடந்த நிதிநிலை அறிக்கையில் 1.52 கோடி மத்திய அரசாங்கம் விவசாயிகளுடைய
வேளாண் துறைக்கு ஒதுக்கியது. தற்போது வேளாண் துறைக்கு 1.75 லட்சம் கோடி வந்து உயர்த்துவார்கள் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். பல்வேறு நல விஷயங்களையும் நாங்கள் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் வெளியிடுவார்கள் என்று ஆவலோடு தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளும் உலக அரங்கில் இருக்கின்ற பல்வேறு துறையை சார்ந்தவர்களும் இந்த விவசாயியோடு நானும் காத்திருக்கிறேன். நிதிநிலை அறிக்கை வரட்டும், அதில் இருக்கின்ற சாராம்சங்களையும் அதில் இருக்கிற நல்லதை வந்து வரவேற்போம். ஒருவேளை இந்த அரசாங்கம் மீண்டும் விவசாயிகளுக்கு எதிர்மறையான கருத்துக்களையோ அல்லது கருத்து திணிப்புகளையோ அவர்கள் கூறினார்கள் என்றால் கட்டாயம் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் இந்த அரங்கிலேயே. பாக்கியநாதன் சார், இந்த பொருளாதார ஆய்வறிக்கை ஒரு விவசாயியா நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு விவசாயியும் களத்து மீட்டில் வயல்காட்டில் வயல் வரப்புகளை 150 நாள் வந்து அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி அறுவடைக்கு தயாராக இருக்கும் போதில் எதிர்பாராத சூழ்நிலையில் மழை பெஞ்சிறது அல்லது பூச்சிக்கொல்லி தாய்க்கிறது அல்லது பல்வேறு நோய்கள் தாய்க்கிறது அப்படின்ற சூழ்நிலை இருக்கும் போல அவன் எங்கே செய்ய வேண்டியிருக்குன்னா, ஒவ்வொரு விவசாயியும் கூட்டுறவு வங்கியில் பொதுத்துறை வங்கியில் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி கடன் வாங்க வேண்டிய சூழல்ல ஒரு விவசாயினுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தா தான், ஒரு விவசாயினுடைய பொருளாதாரம் உயர்ந்தா தான் இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பு கூடும், இந்தியாவில் தொழில் பெருகும், இந்தியாவில் பன்னாட்டு முனையங்கள் நோக்கி இந்தியா வந்து வெற்றி நடை போட முடியும். அதுக்கு ஒரு விவசாயினுடைய சாதாரண விவசாயினுடைய பொருளாதாரம் கூட்டுறவு கடனிலோ அல்லது பொதுத்துறை வங்கிகளோ 2 லட்சமாக மானிய கடன் பெற வேண்டியதை 5 லட்சமா உயர்த்தணும்ன்ற மாதிரி நாங்க இந்த ஆவலோடு இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை வந்துச்சுன்னா சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கர் வச்சக்கூடிய விவசாயிகள் வந்து 2 லட்சத்தை வாங்கி ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவு செய்ய முடியாது. அதனால 5 லட்சமா உயர்த்தி வழங்குவாங்க என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். இப்போ வந்து 2 லட்சமா இருக்கிறத 5 லட்சமா உயர்த்தணும்னு உங்களுடைய கோரிக்கை. ஆமா, இந்த கோரிக்கையை நாங்க நீண்ட நாளா வந்து மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கத்திற்கும் பல்வேறு துறைகளுக்கும் நாங்க அனுப்பியிருக்கோம். காரணம் என்னன்னா, ஒரு ஏக்கர் ஒன்றிற்கு விவசாய பணிக்காக 2 லட்சம் ரூபாங்கிறது வந்து எங்களுக்கு கட்டுப்படியாகாத விலை. அதனால 5 லட்சமா கொடுத்தாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30,000 40,000 செலவு பண்றோம். அது இந்த பட்ஜெட்ல வரும்னு எதிர்பார்க்கிறோம். கடந்த காலங்கள்ல நம்ம 2020 22 அல்லது 2020 23 இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா 9% வளர்ச்சி இருந்தது. அதற்கு என்ன காரணம்னா, இந்தியாவில் உணவு உற்பத்தி பெருகியது. சிறுதானியங்களுடைய மத்திய அரசே சிறுதானிய ஆண்டுன்னு அறிவிச்சாங்க. சிறுதானியங்கள் பெருகியது, அதே மாதிரி பருப்பு வகைகள் பெருகியது, எண்ணெய் வித்துகள் பெருகியன. அடுத்து வரும்போல 9% வளர்ச்சி 6% குறைந்துருச்சு. இப்போதைக்கு எங்கு பார்த்தாலும் பருவநிலை மாற்றங்களால பல்வேறு சூழல்னால விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிருக்கு, விவசாயி பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அதனால ஜிடிபியினுடைய விகிதத்தில் மாற்றம்